என்ட்ட வந்து நெறைய தங்கம் இருக்குது. அத எப்படியாவது வந்து வெளியில தள்ளிவிட வேண்டியிருக்குது. நான் வெளிநாட்டுலேருந்து எனக்கு வந்திருக்குது தங்கம். அதனால நாங்க வந்து குறைஞ்ச விலையில உள்ள தள்ள போறோம். இது வந்து கடத்தல் தங்கம் தான். அதனால நான் கமுக்கமா வந்து பண்றோம். இத வந்து நீங்க வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல லாபம் அப்படின்ட்டு பேசி, மூளைச்சலவை பண்ணி, ஏமாற்றக்கூடிய மோசடி ஆங்காங்கே நடக்கிறது. பொதுவா பார்த்தோன்னா, அந்த குஜராத், மகாராஷ்டிரா இந்த மாரியான வட மாநிலங்கள்லேருந்து அந்த மாரி ஏமாற்று வேலைகள்லாம் நெறையா பண்றாங்க. அத நம்பி வந்து சில பேர் வந்துட்டு லட்சக்கணக்கில பணம் கட்டி ஏமாந்துருக்காங்க. இத மாரி ஒருத்தர் பார்த்தீங்கன்னா, குஜராத்தில இருக்கக்கூடிய ஒருத்தவங்க பேசுனாங்கன்னு வச்சுட்டு, அவங்க சொல்றதெல்லாம் இப்ப ஃபாலோ பண்ணி, அதுவும் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்துட்டு இத வந்து வெளியில யார்ட்டயும் சொல்லாதீங்க. இது வந்து கமுக்கமா பண்ண வேண்டியது. ஆனா உங்களுக்கு வந்து நம்பிக்கை இல்லன்னா பாருங்க, இதெல்லாம் பாருங்க. நாங்க இதெல்லாம் ப்ரொசீஜரு. நீங்களே எங்கள நேரடியா வந்து பார்க்கலாங்கிற மாரி நேரடியாவும் கூப்பிடுறாங்க. இவங்க நேரடியாவும் போறாங்க. அதே குஜராத்துக்கு போறாங்க. அங்க நண்பர் சந்திக்கிறாங்க. இந்த மாரி ப்ராசஸ் போயிட்டுருக்குது. உங்களுக்கு வந்து பாருங்க இந்த கடையில தான் தங்க நகை கடைக்கே கூட்டு போறாங்க. இங்கேருந்து தாங்க நாங்க இந்த மாரி பிசினஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு வந்து இந்த மாரி குறைஞ்ச வேலையில பண்ண போறோம் அப்டின்ட்டு, அப்படியே நல்லா நம்ப வச்சு, அவர்ட்ட வந்து முதல்ல ஒரு ரூ. 3,00,000 குடுங்க. அடுத்து ஒரு ரூ. 4,00,000 குடுங்க. அடுத்து ஒரு ரூ. 3,00,000 குடுங்க. இந்த மாரிலாம் வாங்கி 10, 15,00,000 கிட்ட ஏமாற்றி கடைசியில வந்துட்டு தங்கம் தான் உங்களுக்கு குடுக்குறோம். இந்த இடத்துல வந்து வாங்கிக்கோங்க. நீங்க வந்துட்டு நம்ம உங்க வீட்டுக்கு வந்து வாங்க முடியாது குடுக்க முடியாது. நீங்க எங்க கம்பெனியில கடையில வச்சு வாங்க முடியாது. இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப சீக்ரெட்டான விஷயம். ஒரு பொது இடத்துல ஒரு கமுக்கமான ஒரு இடத்துல வச்சு நாங்க தர்றோம்ன்னு சொல்லிட்டு, ஒரு இடத்துல வச்சு அப்படியே தங்கம் மாரியே குடுத்துட்டு, கடைசியில பார்த்தா அது தங்கமா இருக்காது. தங்கம் முலாம் பூசின வெண்கலமாகவோ அல்லது ஒரு ஈயமாகவோ அந்த மாரியான பொருளா இருந்து அந்த மாரிலாம் ஏமாத்தியிருக்கிறாங்க. அதெல்லாம் புகார்கள் ஆயிருக்குது. ஆக வந்து உங்கள்ட்ட வந்து ஒரு குறைஞ்ச விலையில தங்கம் தரோம் அல்லது ஒரு ட்ரேடிங் பண்றோம். நாங்க ட்ரேடிங் பண்றோம். நீங்க வந்து முதலீடு பண்ணுங்க. பெரிய அளவுல வந்துட்டு உங்களுக்கு லாபம் கிடைக்கும். அப்படின்னு சொல்றது. இந்த மாரி ஒண்ணு உங்களுக்கு தெரியாத ஒரு நபர்கள் எங்கேருந்து பண்றாங்கன்னே தெரியாது. அல்லது தெரிஞ்ச நபர்களா இருந்தாலும் ஒரு ஒருத்தன் வந்துட்டு உங்கள வந்துட்டு முன்ன பின்ன தெரியாத ஒருத்தன் வந்து உங்களுக்கு வந்து நல்லது செய்றேன்னு வந்தானாலும் நீங்க வந்து அந்த இடத்துல சந்தேகப்படணும். இந்த மாரி சில விஷயங்கள வந்து சந்தேகப்படாம, நமக்கு பெரிய அளவுல லாபம் கிடைக்குதே, கமுக்கமா பண்ற லாபத்த நம்ம மட்டுமே அடைவோம் அப்படின்னு நெனச்சுட்டு, ஒட்டுமொத்தமா லட்சக்கணக்கில லாஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஐய்யய்யோ! நாங்க லாஸ் பண்ணிட்டோம்ன்ட்டு போலீஸுக்கு புகார் அளிக்கிறாங்க. இந்த மாரி புகார்கள் நெறையா போலீஸ்லாம் வருது. ஆக உங்களுக்காக வந்துட்டு ஒருத்தன் வந்துட்டு எங்கேயோ ஒரு இடத்துலேருந்து நான் உங்களுக்கு நல்லது பண்றேன் அப்படிங்கிற மாரி அதிக வட்டி தர்றேன், அல்லது வந்து குறைஞ்ச வட்டியில இவ்வளோ ரூவா தர்றேன், அல்லது குறைஞ்ச விலையில தங்கம் தர்றேன்னா நம்பிறாதீங்க. எச்சரிக்கையா இருங்க. எல்லாமே மோசடிகள் தான்.